இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல இளைஞர்களை ஏமாற்றி, குழந்தைகளை வைத்து வாக்கு போட வைத்து, பெரியவர்களை ஏமாற்றி, பெண்களை ஏமாற்றி, நடிக பிம்பத்துல, நாயக பிம்பத்துல, ரசிக மனப்பான்மையில ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டுறீங்க. இதை நாங்கெல்லாம் பண்ணும்போது பெண் டீம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? வாட்ச் கலெக்ஷன் வாங்கிட்டு இருந்துச்சா? இல்ல கார் கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சா? இல்ல பைக் கலெக்ஷன் வாங்கிட்டு இருந்துச்சா? என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கரூர்ல 41 பேர் மரணத்திற்கு முழு முதற் காரணம் விஜய் அவர்களுடைய நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட். அவர் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இது நிகழ்ந்திருக்காது என்ற குற்றச்சாட்டை வைத்த பொழுது பெண் டீம் அது குறித்து வாயே திறக்கல. கடைசியில ஒய்எம்சிஏ திடல போய் தாவேகோட தலைவர் விஜய் பேசுறாரு. கரூர்ல என்னை நீங்க பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கூட பெண் டீமோ இல்ல திமுக அமைச்சர்களோ ரியாக்ட் பண்ணல. ஒரு இல்ல எப்படி இது நீங்க பழி வாங்கன்னு சொல்றீங்க? நீங்க தான் பண்ணீங்க, உங்களால் நடந்துச்சு. காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி ரியாக்ட் பண்ணாரு. ஆனா அதுக்கு பிறகு தொடர்ச்சியா எல்லா மேடைகளையும் கரூர் குறித்து விஜய் அவர்கள் பேசுறாரு. கரூர்ல என் மீது பழி போட்டீங்க, பழி போட்டீங்க, பழி போட்டீங்கன்னு, பழி போட்டீங்க, பழி போட்டீங்கன்னு சொல்லி பழியத்துக்கு உங்க மேல போடும்போது அப்ப என்ன ஆகுது? திமுக தான் இதை பண்ணிருச்சு, திமுக ஆட்கள் அனுப்பிச்சிருச்சு, திமுக ஆம்புலன்ஸ் விட்டுச்சு, திமுக குன்றல் அனுப்பிச்சாங்க, திமுக உள்ள தடியடி நிகழ்த்தினாங்க என்று கட்டமைக்கப்பட்ட எல்லா பொய்களையும் அவர் உண்மையாக மேடையில மாத்திட்டு இருக்கும் போது திமுக ஒரு வார்த்தை கூட பேசல. அவரெல்லாம் நம்ம பேசணுமா? அவரை பேசி பெரியாளாக்கிறாதீங்க. சொன்னது யாரு? சபரீசன். அவரை பேசி பெரியாளாக்கிறாதீங்க, அவரை பேசி பெரியாளாக்கிறாதீங்கன்னு சொன்ன அந்த டீம் இப்போ உட்கார்ந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்கிட்டாரு. அது இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சதா? நீங்க இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான அறிவாளிகள்? இதுல அவர் பிரசாந்த் கிஷோருக்கு ஈக்குவலானவர், அவர் பயங்கரமானவர், அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், பில்டப் வேற. இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் அவர் ஜெயிச்சாருங்கிறது இப்பதான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு இப்ப உட்காந்து எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல ஐடியா ஓபன் பண்ணுங்க. இப்ப நீங்க ஐடியா ஓபன் பண்ணி இன்னொரு 50 வருஷம் கழிச்சா நீங்க திருப்பி ஆட்சியை பிடிக்க முடியும். இப்ப ஐடியா ஓபன் பண்ணா நீங்க பேசின அவர் மீது வைத்த எல்லா குற்றச்சாட்டையும் அவர் உடைக்கிறாரு. அவர் உடைக்கும் போது எதிர்த்து பேசியிருக்க வேண்டிய, இல்ல அதற்கு மறுப்பு சொல்லிருக்க வேண்டிய, அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்க வேண்டிய, குறைந்தபட்சம் கரூர்ல அவர் மீதோ இல்ல அவருடைய சார்ந்தவர் மீதோ வழக்கு போடுற துப்பு கூட திமுக இல்ல. ஆனா நாங்க பேசினா என் மேல 14 கேஸ். ஆனா என்னைய திமுக பணம் வாங்கிட்டு பேசுறான். 14 வழக்கு போட்டு 330 நாளுக்கு ஜெயில வச்சு என்னைய சொல்றான். ஆனா அந்த கரூர்ல அவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தி 41 பேர் மரணம், தொடர்ச்சியான திமுக மீது அவங்க குற்றச்சாட்டுறாங்க, ஒரு கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்குறாங்க. அதுல நிர்மல்குமார் மீதோ ஆதவர்ஜுனா மீதோ இல்ல புஷி ஆனந்த் மீதோ வழக்கு போட்டு உள்ள தூக்கி வைக்கிற துப்பு திராணி தெம்பு கூட திமுக இல்ல. கேட்டா தொட்டா பெரியாளாயிருவாங்க, தொட்டா பெரியாள் அவங்க அத்தனை பேர் அமைச்சராயிட்டாங்க. இப்போ அதுவாது பரவாயில்ல. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் குறித்து ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் பரவுது. எல்லாரும் எடுத்து பேசுவோம். அவங்க மனைவி விவகாரத்தை கேட்கறாங்க, அது செய்தியா மாறுது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? திருநெல்வேலியில 30 வருஷமா நம்ம கூடவே இருக்கிறவங்க வச்சு தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மேல பழி சுமத்துறாங்க அப்படின்னு நேரடியா திமுக சார்ஜ் பண்றாரு. அதாவது அவருடைய மனைவியை திமுக இயக்கி அவர் மீது விவாகரத்து வழக்கு போட விட்டுச்சு அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா பேசுறாரு. அப்ப கூட பாயிண்ட் வரட்டும்னு ரஜினி முருகன் உட்கார்ந்துருப்பாங்கல்ல 3 பேர் சபையில பஞ்சாயத்துல, அது மாதிரி பாயிண்ட் வரட்டும். இதுக்கு மேல என்ன பாயிண்ட் வருது? அவருடைய மனைவியை நீங்க தான் இயக்கி அப்படி சொல்லாதீங்க விஜய் அவர்களே, இது தவறு, இது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நாங்க தலையிட விரும்பல, ஆனா எங்க மீத பழி சுமத்தாதீங்கன்னு ஒருத்தர் திமுக அபிஷியல்ல இந்த பெண் டீம்ல இருந்து பேசவே இல்லை.